Fried noodles, yummy! Welcome to Nandhu Stuff, knowledge, recipes and crafts in one channel. Please subscribe. ஒரு கேபேஜ் கட் பண்ணி தாங்க கேட்டேன். ஆளை கட் பண்ணுறதுக்கு கத்தி ஷார்ப் பண்ணுற மாதிரி பாருங்களேன். என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக நைஃப் ஷார்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடானோன்னா இந்த ப்ளைன் நூடுல்ஸ் இருக்குல்ல, இதை அதில் நான் போடுறேன். இது வந்துட்டு ஒரு 15 minutes வரைக்கும் அதில் இருக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சும் குக் பண்ணலாம், ஓப்பனில் வச்சும் குக் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ அதில் போட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ண கையோட நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை ஊற்றி ஒரு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் குலையாமல் இருக்கும். அது மேலே ஆயில் ஊற்றி பெசரி எடுத்திருக்கேன். ஒரு தவாவில் ஆயில் போட்டேன், பேனில் ஆயில் போட்டேன், சில்லி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அதான் இந்த கேப். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு. கேபேஜ் இதுதான் கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த கத்தியை வச்சு. இத்தனோண்டு கேபேஜ் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய கத்தி பார்த்தீங்களா. இதுக்காக தான் வாய் பேசாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு வீட்டில். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மறுபடியும் இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப போட்டுற வேணாம், ஆல்ரெடி சால்ட் போட்டு தான் அந்த வாட்டரில் நம்ம கொதிக்க வச்சோம். மலைத்துளி 1 மணி நேரத்துக்கு 22 மைல் வேகத்தில் வந்து சேருதான் நம்மள. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த நூடுல்ஸை நீங்கள் நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டால் பெட்டர். குக் ஆனதுக்கப்புறம் சோயா சாஸ் வச்சு அதோட மூடியாலேயே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இது ரெண்டுமே தான் வந்துட்டு இந்த ஃப்ரைட் நூடுல்ஸோட ஃப்ளேவரை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், தூக்கி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அது போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னாக்கா பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். ஸோ மசாலா ரெடி. இப்போ ப்ளைன் நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ண போகிறேன். வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை. ஸோ போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணுறது தாங்க இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். எனக்கு இந்த ரெசிபி பிடிக்கும், இதோட டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் இது மிக்ஸ் பண்ணுறதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் மந்த்லி ஒன்ஸ் தான் செய்வேன். இது ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் குட்டியாக கூட உடச்சி போடலாம். மிக்ஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் அந்த கடையில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரணும், அந்த ஒரு ஃபீல் இருக்கணும்னாக்கா இப்படி கொஞ்சம் லாங்காக தான் போட்டாகணும். கொரோனா சமயம் கடைக்கு போக முடியாது, ஃபாஸ்ட் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பாய்.